பாலா மினி விலாக். நம்ம காலையில் டியூட்டி வந்துச்சு, வெள்ளிக்கிழமை கொஞ்சம் தூங்கிட்டேன். நம்ம லேட் ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு. கபில் ஃபோன் பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி வண்டியை எடுக்க சொல்லிட்டாங்க. வண்டியில் உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். ஏசிலாம் ஆன் பண்ணணும். ஏசிலாம் ஆன் பண்ணிட்டு உட்காந்து தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கபில் வந்தாச்சு. வந்தோடனே நம்ம கிளம்பி எங்கன்னா மார்க்கெட்டுக்கு தான் போக சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டுக்கு. நம்ம கொண்டு வந்து இறக்கிட்டேன், அந்த மார்க்கெட்டில் தான் இறக்கி விட்டுட்டு கபிலை இறக்கி விட்டு அவங்க முன்னாடி உள்ளே போயிட்டாங்க. நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு வர சொன்னாங்க. நம்ம உள்ளே போக வேண்டியதான். மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே போனோம். கபில் உள்ளே போயிட்டாங்க நமக்கு முன்னாடி. உள்ளே போய் அவங்க வந்து அரிசி இதுதான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி அரிசி ஆஃபரில் இருந்துச்சு, அதை எடுக்கணும்னு தான் வந்தாங்க. அவன் உள்ளே வந்து பார்த்துட்டு அந்த அரிசி இல்லை, ஆஃபரில் இல்லை அப்படின்னு சொன்னோடனே திரும்பி ரிட்டன் அவங்க அந்த கேட் வழியாக வந்துட்டாங்க வெளியில். நம்மளும் திரும்பி அதோட வண்டிக்கு வந்தாச்சு. ஏன்னா வண்டிக்கு வந்து நிற்கிறாங்க வெளியில். நம்ம அதுக்கு பிறகு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி எடுக்கணும். வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கே போக சொல்லிட்டாங்கன்னா வேறு இன்னொரு மார்க்கெட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. நம்ம திரும்பி வேறு ஒரு மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து பாண்டா. இங்கே ஒரு மிஷின் வந்துருப்பாங்க. பாட்டில் வந்து எம்டி பாட்டில் போட்டுட்டு பாயிண்ட் கலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அது நல்லா பார்க்குறதுக்கு. நம்ம இங்கெல்லாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு பில் போட்டு நம்ம திரும்பி கிளம்பிட்டோம் வண்டியில் வச்சுட்டு. ஏன்னா பள்ளி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, தொழுகைக்கு போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் ஜாமான்லாம் வண்டியில் எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த ஜாமாங்க தான் இதெல்லாம் வண்டியில் வச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. இடையில போகும்போது பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பெட்ரோல் பல்க்கு போயிட்டோம். பக்கத்தில் பெட்ரோல் பல்க் வந்து வர்ற வழியிலே இருந்ததுனால ஈஸியாகிடுச்சு. டக்குன்னு அங்கேருந்து வந்துட்டு வீட்டில் ஜாமான் தான் எடுக்கணும். எடுத்து இறக்கிட்டு பள்ளிக்கு கிளம்பிட்டோம். நம்ம பள்ளிக்கு வந்து பள்ளியில் இறக்கி விட்டுட்டு கபில திரும்பி ரிட்டன் நம்ம வீட்டுக்கு தான் போகணும். வீட்டில் போய் நமக்கு தேவையான சமையல் வேலை பார்க்கணும். காய்கறிலாம் வெட்டுறதுக்கு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம போயிட்டு ரூமில் போயிட்டு இனி சமைக்கிற வேலையை தான் பார்க்கணும். கொஞ்சம் நேரத்தில் பள்ளி தொழுக முடியறதுக்கு முன்னாடி நம்ம சமைக்கணும். சமைச்சிட்டு ரெடி ஆகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் வந்துட்டு வெட்டின காய்கறி எல்லாம் இருந்துச்சு. எடுத்து நம்ம நீ சமைக்கிற வேலை கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருணும், 1/2 மணி நேரத்தில் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு வந்தாச்சு பள்ளிக்கு. பள்ளிக்கு வந்தால் இன்றைக்கி நல்லா கூட்டம் பள்ளியில். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து தொழுகை வந்து பெரிய பெரிய பள்ளியில் மட்டும்தான் நடக்கும். சின்ன பள்ளியில் நடக்காத தொழுகை வெள்ளிக்கிழமை தொழுகை. வந்தாச்சு. அங்கே வந்து நம்ம கபில் எடுத்துக்கிட்டு பக்காலாவுக்கு வந்தோம். பக்காலா வந்து ஜாமான் வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே ரைட் சைடில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்று, அங்கிட்ட ஆப்போசிட்டில் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. நம்ம வந்து ஏடிஎம்மில் வந்து பணம் எடுத்தேன். இன்றைக்கி ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட்டு கிடச்சி மதியத்துக்கு பிறகு. இப்போ அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு பால் வாங்க வந்தோம். பால் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். நேஷனல் டே இதில் 3 நாள் லீவு கொடுத்துருக்காங்க. அது விற்கிறதுக்காக